வணக்கம். தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா 116ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் எம்ஜிஆர் திடல் மாம்பாக்கம் இந்த இடத்தில் நடைபெற்றது. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகுத்தவர் சொரையூர் எம். குமார், திமிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள். வரவேற்புரை நிகழ்த்தியவர் நாவா கிருஷ்ணன் அவர்கள், ஜிம் சங்கர் அவர்கள், எஸ். அன்பழகன் அவர்கள், எம். ராகவன், என். சாரதி என்ற ஜெயச்சந்திரன், கே.ஆர். சதீஷ், ராமசேகர், டி.எஸ். கந்தசாமி, எஸ். கலா சதீஷ் ஆகியோர். இதில் சிறப்புரை நிகழ்த்தியவர் நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ். எம். சுகுமார் அவர்கள், திருமிகு முக்கூர் என். சுப்பிரமணியன், முன்னாள் கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள், பிராட்வே எல். குமார் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார்கள். இதில் சுமிதாங்கி ஏழுமலை, வெல் தமிழரசன், நந்தகோபால், டபிள்யூ.எஸ். வேதகிரி, ஷாபுதீன், கீதா சுந்தர், ரமா பிரபா, சுகுணா கணேசன், வலி அகமது மற்றும் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் திரு கலவை அப்துல்லா அவர்கள். இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் எஸ். ராஜேந்திரன் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். ஆற்காடு தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முழுவதும் உள்ள பொறுப்பாளர்கள் இப்பொழுதிலிருந்தே நாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்லி 2026ஆம் ஆண்டு மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டையாக இந்த தமிழ்நாட்டில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் மகத்தான ஆட்சி நடைபெற பாடுபட வேண்டும் என்று சிறப்பு பேச்சாளர்கள் இதில் சிறப்பாக எடுத்து பேசினார்கள். செய்திக்காக மாம்பாக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இருந்து செய்தியாளர் ஈஸ்வரன். சென்னை மாநகரமாக சென்னை மாநிலமாக இருந்ததை அண்ணா தமிழ்நாடு மாநிலமாக மாற்றினார். இதான் சாதனை, இதான் சாதனை. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். 1 கிலோ 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசியை கொடுத்தார். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்